ஸ்டோரி ஸ்பீக் இங்கிலீஷ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இது நம்ம டே 1. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை, ஆனா வார்த்தைகளே வரமாட்டேங்குதா? கிராமர் மட்டும் பத்தாதுங்க. பாருங்க, வார்த்தைகள் இல்லாம எப்படி வாக்கியம் வரும்? வாக்கியம் இல்லாம எப்படி பேச முடியும்? வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம், சீக்கிரமா மறந்து போயிடும். ஆனா ஸ்டோரி ஸ்பீக் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கதையை வச்சு சரியா 33 இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்க போறோம். நம்ம டெக்னிக் சிம்பிள் தான். கதை, இமேஜ், அப்புறம் கொஞ்சம் கற்பனை. வார்த்தைகள் மனசுல அப்படியே நிக்கும். நம்மளோட பெரிய கோல் என்ன தெரியுமா? வெறும் 33 நாள்ல 1089 வார்த்தைகள். ரொம்ப ஈஸியா, கன்ஃபியூஷன் இல்லாம, பயமே இல்லாம கத்துக்கலாம். சரி, நம்ம வார்த்தை அஃப்ரெய்ட். அஃப்ரெய்ட்னா பயம். அடுத்தது கிளெவர். கிளெவர்னா ரொம்ப புத்திசாலி. ஓகே, இப்ப கதைக்குள்ள போலாம். ஒரு கிளெவர் பையன் ஒரு இடத்துக்கு அரைவ் பண்றான். அரைவ்னா வந்து சேர்றது. அப்போ ஒரு க்ரூவல் நாய் அவனை அட்டாக் பண்ண வருது. அவன் ரொம்ப அஃப்ரேட் ஆயிடுறான். க்ரூவல்னா கொடூரமான. ஆனா அவன் ஆங்கிரி ஆகல. படிக்கட்டோட பாட்டம்ல போய் ஹைட் பண்ணிக்கிறான். அதாவது ஒழிஞ்சுக்கிறான். தப்பிக்க ஒரு ஐடியாவே ஹண்ட் பண்றான். ஃபைனலி அந்த டேஞ்சரும் போயிடுச்சு. ஹண்ட்னா தேடுறது. சரி, கதையோட அடுத்த பாட்டுக்கு போலாம். இப்போ ஒரு அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது. அட்வென்ச்சர்னா சாகசம். அந்த பையன் ஒரு பெரிய பில்டிங் அப்ரோச் பண்றா. அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி அவன் சேஃப் ஆயிடுறான். இப்ப அவனுக்கு ரொம்ப ப்ளீஸ்டா இருக்கு. இப்போ கதையோட கடைசி பகுதி. இது ஒரு லெபார்டரியில நடக்குது. லெபார்டரினா ஆய்வகம். உள்ள ஒரு ஈவில் சயின்டிஸ்ட் ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கலை வச்சு ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்றா. திடீர்னு, அதாவது சடன்லி, ஒரு லவுட் நாய்ஸ் கேக்குது. அது அவனை நர்வஸ் ஆக்கிடுது. அவ ரொம்ப கேர்ஃபுல்லியா மூவ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் நிம்மதியா லாஃப் பண்றான். சரி, இப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த கதைய உங்க மனசுல ஒரு தடவை ஓட விடுங்க பாப்போம். பாத்தீங்களா? கதை, இமேஜ், கற்பனை, இது மூணும் சேர்ந்தா போதும். வார்த்தைகள் மறக்கவே மறக்காது. கான்ஃபிடன்ஸோட இங்கிலீஷ் பேசணுமா? அப்போ நம்ம பயணத்துல நீங்களும் சேருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசால்ட்டா இங்கிலீஷ் பேசுங்க.